இதே போல அனியூரிசம்னு சொல்லுவோம், அதாவது ரத்த குழாய் பலூன் மாதிரி வீங்கி அதுக்கப்புறம் வெடிக்கிறது. அந்த மாதிரி வெடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் நமக்கு சிகிச்சை முறைகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2 வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு அனியூரிசம்க்கு. ஒன்று வந்து எண்டோவாஸ்குலர், அதாவது நம்ம மூளையை மண்டவோட ஓப்பன் பண்ணாமையே நம்ம ரத்த குழாய் மூலமா ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம்ல ஹார்ட்டுக்கு, அதே போல அதே ஆஞ்சியோகிராம கொஞ்சம் மேலே திருப்பி மேல மூளைக்கு கொண்டு போயிட்டு அங்க எந்த இடத்துல இந்த ரத்த குழாய் வீங்கி இருக்கோ அதை காயில், நிறைய சின்ன சின்ன காயில் மாதிரி இருக்கும், டைட்டானியம் சொல்லக்கூடிய மெட்டீரியலான தின்ன முடி மாதிரி இருக்கக்கூடிய காயில் மூலமா அதை வந்து நம்ம காயிலிங் பண்ணி அதை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். அல்லது ஸ்டென்ட்னு சொல்லுவோம், அதை கிராஸ் பண்ணி நம்ம ஸ்டென்ட் போட்டு அதையும் சரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் செய்யக்கூடிய வழிமுறைகள். இதே இது பார்த்தீங்கன்னா இதனால பண்ண முடியாத, அதாவது இப்போ இந்த ஸ்டென்டிங் மூலமாவோ இல்லை வந்து எண்டோவாஸ்குலர் மூலமா பண்ண முடியாத சிகிச்சைகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஆப்ரேஷன் மூலமாக அந்த ரத்த குழாய் வீங்கினதுக்கு கிளிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பலூனோடைய கழுத்துல ஒரு கிளிப் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு ரத்த கசிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரோக் ஒருவேளை வந்துருச்சு, நம்ம 3.5 மணி நேரம் தாண்டி வரீங்க அப்படின்னாலும் நம்ம என்ன செஞ்சலாம்னா அட்லீஸ்ட் அந்த டைம்லயாவது நம்ம அதுக்குள்ள ரத்தம் அதுக்கு மேல உறையாம இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு, அதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகலன்னா அந்த மூளை அதோடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் அதோடைய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சு பழையபடி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இது மாதிரியான மெடிக்கல் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க.